ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்ததை அந்த பவுலுக்குள்ளே போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பவுலில் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க, சால்ட் உப்பு. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்தூள் சேர்த்துக்குங்க. வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதிகமோ கம்மியோ நீங்கள் சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டுக்குங்க. அது பொரிஞ்சோடனே புதினா தழை போட்டுக்குங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனியன் கட் பண்ணி வச்சதை போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்குங்க, கல் உப்பு. வெங்காயம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதை வதங்கினோடனே மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்குங்க. தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கிடும். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சிக்கனை உள்ளே போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் தண்ணி தானாகவே விடும். சிக்கன் மசாலா போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமே நீங்கள் ஊற்றிக்கிங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கொத்தமல்லி தழை போடலாம். போட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் அவ்வளோதான், இறக்கிடலாம். நாங்கள் தேங்காயெலாம் ஊற்ற மாட்டோம், இப்படி தான் செய்வோம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பேசுகிறது காதில் விழுதா? மைக்கில் இல்லை, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். வீடியோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். மைக்கு வாங்கி நான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன். சாரி.